வாவ், செம்ம வீடு. நல்லா திருடலாம் இன்னைக்கு. என்னடா வீடு இது, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரு பீரோ, அது செல்ஃபா நான் கூட தெரியல. ஃபஸ்ட்டு மேலே போகணும். என்னடா காலியாக கிடக்குது. என்ன செல்ஃபா இல்லை குப்பை காடா? வெறும் குப்பையா வச்சிடும். என்னடா ஒண்ணு கூட தெரியல. சென்ட்டு இதை ட்ரை பண்ணும். சுத்தம் இங்க அதுக்கு மேல இருக்கு. எல்லாத்துக்கு போன மறந்து வச்சுட்டு போயிட்டான். வந்ததுக்கு போன ஆச்சு கிடையாது. போனே எடுத்துட்டு போகிறோம். இது கட்சி கூட ஆட்டை போட்டு ஃபஸ்ட்டு சைலண்டில் போடலாம். என்னடா லாக்கும் பண்ணியிருக்கான், சைலண்ட் ஃபீச்சர் வர மாட்டேன். ஆஃபும் பண்ண முடியே இல்லையே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல் காணா போயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. சில நண்பர்கள் இருக்கீங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5000 இருந்து 50,000 வரைக்கும் உங்க அமௌண்ட் சேர்த்து ஒரு மொபைல் வாங்கியிருப்பீங்க. அந்த மொபைலை வந்து சில கேர்லெஸ்ஸால இல்லைன்னா ஞாபகம் மறதியால எங்கேயாச்சும் வச்சிருப்பீங்க. ஸோ யாராச்சும் சில பேர் எடுத்திருக்கலாம் அந்த மொபைலை, இல்லைன்னா மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த மொபைலை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. உங்க மொபைலை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். அந்த இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இருந்தா மட்டும் போதாது. உங்க போனுக்கு எப்படி இருந்தாலும் பேசிக் இன்டர்நெட் ஆக்சஸ் ஆச்சு தேவை. உங்க மொபைலை ட்ராக் பண்றதுக்கு பேசிக்கா இன்டர்நெட் ஆக்சஸ் தேவை. உங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அவங்க மொபைலை ஆன் பண்ணியே தான் வச்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ் இப்போ எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா நான் ரிமூவபிள் பேட்டரியா தான் வருது. இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு 10,000 மேல மொபைல் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க மொபைல் எல்லாமே நான் ரிமூவ் பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படிதான் மொபைல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இப்போ போடுறாங்க. அது சேஃபும் கூட. ஸோ அப்படி இருக்க மொபைல்ல சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு மெயின் ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பவர் ஆஃப் பட்டன். ஓகேங்களா? பட்டனை யூஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்க மொபைலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் 2 அப்ளிகேஷன் இதுக்காக எடுத்திருக்கோம். அந்த 2 அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு மேல கொடுத்துருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க. இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வேர் மை டிராய். ஓகேங்களா? இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஆனா அது ஃப்ரீ விஷன். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பெய்டு விஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர் மை டிராய் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோன்னா உங்க மெயில் ஐடி கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க மெயில் ஐடி நீங்க எந்த மெயில் ஐடி வேணா கொடுத்து உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த அப்பியரன்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இதுல நீங்க எந்த விதமான ப்ரீட் செட் அப்ளிகேஷன்ல இருக்கிற செட்டிங்ஸ் எதுவுமே நீங்க மாத்த தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் மட்டும் இருந்தாலே போதுமானது. நீங்க உங்க மெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ண பிறகு இப்படிதான் இருக்கும். இதுல உள்ள செட்டிங்ஸை நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் ப்ரீ செட்டா உள்ள அப்ளிகேஷன்ஸே வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். 2வது அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் ஸ்மார்ட் லாக் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இதை நான் ஆஃப்ல தான் இப்படிதான் உங்களுக்கு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க ஆன் பண்ணீங்க. பெரும்பாலும் மொபைல்ல வந்து அக்சசபிலிட்டி கேட்கலாம். அக்சசபிலிட்டி கேட்டா எஸ் மட்டும் கொடுங்க, மற்றபடி நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 2 அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு இதோட யூசேஜை பத்தி இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் மை டிராய். ஸோ இது வந்து பிளே ஸ்டோர்ல ஃப்ரீ விஷனா கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ப்ரோ விஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்க பே பண்ணி வாங்கக்கூடிய விஷன் இது. ஸோ இது உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம வெப்சைட் மூலமா அவைலபிளா இருக்கு. ஸோ இதை நீங்க முதல்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்க மொபைல்ல பேசிக் இன்டர்நெட் பிளான் கண்டிப்பா இருந்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா உங்களோட லொகேஷன் உங்க லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, உங்களோட மொபைலை வந்து ஒரு ஆக்சஸ் உங்கள்கிட்ட இருக்க டேட்டாஸும் இல்லை ஏதாச்சும் ஒன்று எரேஸ் பண்ணணும் பார்த்தாலும் நீங்க வேற ஒரு லேப்டாப்ல இருந்தா இதை கம்யூனிகேஷன் பண்ண முடியும். எதனாலும் கேட்டீங்கன்னா இந்த மொபைல் உங்களோட மிஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை. உங்க மொபைலை வந்து ஃபோன் கால் பண்ணி பார்ப்பீங்க, அட்டன் பண்ணா ஓகே,
சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, உங்க மொபைல் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சில பேர் கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க. சப்போஸ் உங்க மொபைல்ல உள்ள சிம்ஸ் அவங்க ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி உங்க போனை ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல நீங்க வந்து உங்களுக்கு பேட்டர்ன் லாக் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா உங்க பாஸ்வேர்டு எந்த ஒரு செட்டிங்ஸ் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு லாக் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு லாக் இருக்க வரைக்கும் உங்க மொபைலை அவங்களால சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஸ்மார்ட் ஸ்கிரீன் லாக்கர் கொடுத்துருந்தேன். அந்த அப்ளிகேஷன் என்னென்னு பண்ணும் கேட்டீங்கன்னா, உங்க மொபைல் லாக்ல இருக்கும் போது எந்த விதமான பவர் ஆஃபும் பண்ண முடியாது, சைலண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வேர் மை டிராயர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பார்ப்போம். நான் எந்த விதமான செட்டிங்ஸையும் மாத்தல. இப்போ உங்க கூகுளை ஓபன் பண்ணிங்க. ஸோ இப்போ கூகுள் ஓபன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் கூகுள் ஓபன் பண்ணிக்கிட்டேன். என் மொபைல்ல ஒய்ஃபைல கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு அதுக்கு நெட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து வேர் மை டிராய், ஓகேங்களா? வேர் மை டிராய்னு கூகுள் அடிங்க. ஸோ wearmydroid.com அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்குள்ள போங்க. போனோடனே கமாண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கமாண்டரை கிளிக் பண்ணுங்க. சரி, ஓகே. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்பாங்க. நீங்க வந்து உங்க மொபைல்ல வேர் மை டிராய்ட் அப்ளிகேஷன்ல என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை இங்க கொடுத்து லாகின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், லாகின் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போதைக்கு என் மொபைல் லாகின்ல தான் இருக்கு. ஸோ மொத்தம் 3 மொபைல்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது மொபைலுக்குன்னு ஒரு நேம் கேட்கும். அந்த மொபைலுக்குன்னு என்ன நேம் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா டிடிடிடின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மொபைல் இப்போ காணா போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இதை நான் வந்து ஃபைண்டுங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபைண்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இங்கே கமாண்ட் வந்துச்சு பாருங்க. ஓகேவா? சோ இப்போதைக்கு என் மொபைல் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்கு. கடைசியா 5:15க்கு காமிச்சிருக்கு. சோ இப்போ வந்து உங்க மொபைல் எடுத்துங்க. உங்க மொபைல்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சிருங்க. எப்போதுமே உங்க மொபைல்ல எப்போதுமே 2 திங்ஸ் ஆன்லயே இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல் டேட்டாக்கு நீங்க வந்து பேசிக் இன்டர்நெட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்செல் வந்து பேசிக் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு புது கனெக்ஷனுக்கும் 3 மாசம் பேசிக் இன்டர்நெட் பிளான் அன்லிமிடெட் தராங்க. ஸோ இந்தியா யூசர்ஸ் வந்து ஏர்செல்ல நீங்க ரெக்கமெண்ட் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ப்ரிஃபரா எந்த நெட்வொர்க் தோணுதோ அந்த நெட்வொர்க் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 2G பேக்கேஜ் அன்லிமிட்டடா போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஜிபிஎஸ் என்னோடதுல ஆன்ல இருக்கு, இன்டர்நெட்டும் ஆன்ல இருக்கு. ஸோ இப்போ அக்யூரேட் லொகேஷன் கேட்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட அக்யூரேட் லொகேஷன் என்னன்னு சொல்லி இந்த மேப்ல இப்போதைக்கு காமிக்கும். ஸோ நீங்க வந்து லொகேஷனை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணு. இங்க நெட் ஸ்லோவா இருக்கிறதுனால எனக்கு ட்ராக் ஆகல. ஸோ ரெண்டாவது சான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ரிங். உங்க மொபைல் சைலண்ட்ல இருந்தாலும் ரிங் அடிக்கும். இப்போ பாருங்க, மேக் டிவைஸ் ரிங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என் மொபைல் வந்து ரிங் ஆகணும். ஓகேங்களா? ரிங்கிங் எப்படி இருந்தா கேட்டீங்கன்னா, இங்க நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அது வந்து உங்க மொபைலுக்கு நெட் ஆக்சஸ் மூலமா கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ என் மொபைல் ரிங் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து மொபைல் ரிங்கிங் கொடுத்த பிறகு பாருங்க, ஃபோன் ஃபவுண்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என் மொபைல் இப்போ ரிங் ஆகுது. உங்களுக்கு காதுல கேட்கும்னு நினைக்கிறேன், ரிங் ஆகுது. ஸோ இப்படிதான் மொபைல். இது வந்து 2 நிமிஷத்துக்கு ரிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ள நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் மொபைல்ல வந்து ஃபவுண்ட் ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, ஸோ மொபைல் ஃபோன் பாஸ் ஆகுறது, ரிங் ஆகுறது நின்றுடும். ஸோ பார்த்தீங்களா, கொடுத்தது நின்றுடுச்சு. ஸோ திரும்பி வந்து நம்மளுக்கு மொபைல் வந்து கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஸோ வந்து கேமரா வழியா எப்படி போட்டோஸ் எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல்ல உள்ள கேமராவை நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட்ல தான் இருக்கோம். ஸோ வந்து என் மொபைல்ல நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு போட்டோ எடுக்க சொல்றேன். ஸோ இப்போ என் ஃப்ரண்ட் கேமரா வழியா இந்த போட்டோ எடுக்கும். ஸோ பாருங்க, டேக் ஏ பிக்சர் வித் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ என் மொபைலோட ஸ்கிரீன் உங்களுக்கு சைடில் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதையும் பார்த்துங்க. இப்போதைக்கு வேற எந்த விதமான ஸ்கிரீன் போட்டோஸ் எதுவுமே எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த போட்டோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் லேப்டாப் ஸ்கிரீனே தான் போட்டோ எடுத்தேன். ஸோ அந்த போட்டோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது போட்டோஸ் வர. இதே மாதிரி உங்க மொபைல வந்து யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, உங்க மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுத்தையும் வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி ஃபிளாஷ் கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க லொகேஷன் எங்க இருக்கு, கேமராவோட போனோட லொகேஷன் எங்க இருக்குன்னு இதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு.
ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக். உங்க மொபைல்ல நீங்க இந்த பின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா லாக் ஆயிடும், உங்க மொபைல் லாக் ஆயிடும், அவங்களால அன்லாக் பண்ண முடியாது. இந்த 1 2 3 நீங்க என்ன பாஸ்வேர்ட் பின் நம்பர் கொடுத்தீங்களோ அதை போட்டு தான் அவங்க அன்லாக் பண்ண ஆகணும். ஸோ அடுத்தது கடைசி பட்சமா பார்த்தீங்கன்னா வைப் டேட்டா. இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து உங்க செல்லுல உள்ள டேட்டாஸ் வந்து எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடும். ஸோ டிவைஸ் பிளஸ் எஸ்டி கார்டு ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. உங்க மெமரி கார்டில் உள்ளதா இருந்தாலும் சரி, இல்லை டிவைஸ்ல உள்ள. நம்ம இத்தனை மெத்தடும் பயன்படுத்தி பார்த்தோம், மொபைல் கண்டுபிடிக்க முடியல, ஸோ எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு கடைசி பட்சத்துல நீங்க இந்த 2 ஆப்ஷன்ஸையும் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க மொபைல் உள்ள எல்லா டேட்டாஸ் எல்லாமே காலி ஆயிடும். ஓகேவா, எல்லாமே டெலீட் ஆயிடும். உங்க மொபைல் உள்ள டேட்டாஸ் எதுவுமே அவங்களால பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லொகேஷன் ட்ராக் பண்றது, ரெண்டாவது ரிங்கிங். ஸோ பாத்தீங்கன்னா லொகேஷன் நம்ம அப்ப கொடுத்த லொகேஷன் வந்துருச்சு, எக்ஸாக்டா நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறது வந்துருச்சு. தேவி சர்வீஸ் ஸ்டேஷனுங்கிற ஒரு மார்க் பக்கத்துல நாம இருக்கோம். ஓகேங்களா, ஓகே, ரயில்வே ரோட்ல இதுதான் என்னோட லொகேஷன். ஸோ இங்கதான் இருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லொகேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் இதுதான், என் மொபைல் இங்கதான் இருக்கு. ஸோ இது கடைசியா எப்போ வந்துன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 9:17 நமக்கு எக்ஸாக்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதுமாரி வச்சு நீங்க உங்க மொபைலை ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனா உங்க மொபைல்ல ஜிபிஎஸ் மற்றும் நெட்வொர்க் மொபைல் டேட்டா நீங்க மினிமம் மொபைல் டேட்டா வச்சு அட்லீஸ்ட் 2G பேக் ஆச்சு நீங்க போட்டு வச்சிருந்தால் மட்டுமே உங்க மொபைலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் லாக்கர். இதெல்லாம் வந்து நீங்க லாக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்க மொபைல் அவங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், பண்ணவும் முடியும். ஸோ ஓகேவா, ஸோ இந்த இதெல்லாம் விடுங்க. மை டிராய்டை வந்து அவங்க அன்இன்ஸ்டால் பண்ண, உங்க போனை ரீசெட் பண்ண கூட முடியும். ஸோ இந்த மாதிரி பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்க மொபைலை நீங்க லாக் பண்ணி வச்சிருந்தா மொழிய அவங்களால வந்து இது பண்ண முடியாது. ஒரு மொபைல் போன் வந்தா கூட அவங்க அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மொபைல் லாக்ல தான் இருக்கணும். ஸோ அதுக்காக பார்ப்போம். இப்போதைக்கு நான் என் மொபைலை என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸ்ல செக்யூரிட்டி, சாரி, லாக் ஸ்கிரீன். ஸோ லாக் ஸ்கிரீன் வந்து பேட்டர்ன்ங்கிறது இருக்கு. ஸோ நான் என்னோட பேட்டர்ன் போடுறேன். ஸோ பேட்டர்ன் ரெக்கார்டர், பேட்டர்ன் ரெக்கார்டர், கண்டினியூ, சாரி, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னோட மொபைலுக்கு பேட்டர்ன் லாக் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என் மொபைலை லாக் பண்றேன். லாக் பண்ணிட்டேன். ஸோ என்னோட டியூ பேட்டரி சேவர் வருது. இப்போ பாத்தீங்கன்னா என்னோடதுல நான் லாக் ஆப் போட்டிருக்கிறதுனால லாக் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு, பேட்டர்ன் லாக் ஒர்க் ஆகல. ஸோ இந்த லாக் ஆப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த லாக் ஆப் இருக்கும் போது நான் போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்றேன். ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட் ஸ்கிரீன் லாக்கர் போட்டிருக்கோம், ப்ரொடக்டர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் என்னோட சுவிட்ச் ஆஃப் பட்டன் அழுத்துறேன். ஸோ பாருங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஓகேங்களா. ஸோ உங்களை வந்து இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு நீங்க அந்த பட்டனை அழுத்தும் போது சுவிட்ச் ஆஃப் பண்ற மெனு வருது பாத்தீங்களா, அந்த மெனுவை வந்து இது பிளாக் பண்ணும். ஓகேங்களா, வந்துட்டு ஒரு பிளிக்கிங் வந்துட்டு போகும். ஸோ இதுல பிளிக்கிங் தெரியல. இப்போதைக்கு நான் வந்து உள்ள போறேன். ஸோ இப்போ வந்துருக்கு பாருங்க. ஸோ அந்த லாக்கை நீங்க அன்லாக் பண்ணி உள்ள வந்தால் மட்டுமே உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களால சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. நான் லாக் ஆப் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கோ நீங்க அந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பேட்டர்ன் லாக் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாக்ல இருக்கும்போது உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே வழி, நீங்க பண்ற கால் அட்டன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்க போன் சார்ஜ் தீர்ற வரைக்கும் அவங்க மொபைல் அப்படியே வச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்க போனுக்கு சாஃப்ட்வேர் மாத்தி ஆகணும். ஓகேங்களா, இதை வச்சு உங்க மொபைல 30% வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாரோட மொபைல் எந்த நேரத்துல காணா போகும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். உங்க மொபைல் 50,000 இருந்தாலும் சரி, 5,000 இருந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஒரு 4 மேல உள்ள ஓஎஸ் உள்ள அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் ஓஎஸ் உள்ள அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. இதை பத்தின டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கேளுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் சரி. ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்.